நலம் பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. கும்பகோணம் பயணம் சென்றிருந்தோம். அங்கே மறுபிறவில்லாத புனிதருக்கு தேப்பெருமான் நல்லூர் கும்பகோணம் மயிலாடுதுறை பாதையிலே ஒரு விஸ்வநாத சாமி ஆலயம் உள்ளது. ருத்ராபிஷேகர் அப்படின்னு அந்த தலத்தை சொல்லுவோம். அங்கே வருடத்துக்கு ஒரு முறை நல்ல பாம்பு வில்வ இலை கொண்டு ஈசனுக்கு அர்ச்சனை பண்ணி வழிபட்டு அது சட்டையை சிவனுக்கு சிலைக்கு மேலே போட்டு போகிற காட்சி உண்டு. பிரதோஷம் அன்று இந்த கோயிலில் வழிபாடு பண்ணால் 1000 மடங்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது மறுபிறவி இல்லாதவர்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் அவங்களுக்கு அடுத்த பிறவி இல்லை. ஒரு ஜாதக அமைப்பில் பார்த்திங்கன்னா 11 ராகு இல்லை 11 கேது இருக்கிறவங்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி இருக்கிறவங்க இந்த ஆலயத்தில் வழிபடலாம். கும்பகோணத்திலிருந்து ஒரு 5லேருந்து 6 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் விஸ்வநாத சாமி ஆலயம். முகப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் நவக்கிரக கோயில் அரசு பஸ்ஸில் சுற்றுலா சென்றிருந்தேன். அடுத்த தினம் பார்த்திங்கன்னா வரிசையாக கோயில்கள் இருக்கிறது. அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. ஒப்பிலியப்பன், ஐயாவாடி, திருவிடைமருதூர், திருப்புவனம் சரபேஸ்வரர், திருப்புவனத்துக்கு அடுத்தது திருவிடைமருதூர், அதுக்கப்புறம் தேப்பெருமான் நல்லூர் அப்படிங்கிற இந்த சிவன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒப்பிலியப்பன், பிரத்யங்கரா தேவி, அடுத்தது நாச்சியார் கோயில், சீனிவாச பெருமாள், திருநறையூர் இருக்க ராமநாதசாமி, பர்வதவர்த்தினி அம்மாள், அது மாந்தி குளிகன் அவங்க ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி. சனித்தரது 2 மனைவி, இந்த 2 மனைவியருக்குள்ள 2 குழந்தைகள். ஒரு மனைவிக்கு மகனுக்கு பேர் மாந்தி, இன்னொரு மனைவியோட மகன் பேர் குளிகன் அப்படிங்கிற மாதிரி கோயில் இருக்குது. இந்த மாந்தி தோஷம் அந்த கோயில் போகலாம். தேப்பெருமான் நல்லூர் அகத்தியர் தனக்கு அடுத்த பிறவி வேண்டான்னு இந்த கோயிலுக்கு பல முறை வர ட்ரை பண்ணி ஆல் டைம் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அகத்தியரால் இந்த கோயிலுக்கு வர முடியவில்லை. அதை மாதிரி நம்ம என்ன தான் முக்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 12ஆம் இடத்திலே ஒரு ஜாதகருக்கு கேது இருந்தால், அவருக்கு கேது திசா புத்தி நடந்தால் இந்த முக்தி ஸ்தலம் அப்படிங்கிற தேப்பெருமாநல்லூர் கடவுளை வழிபடுவது உங்கள் வாழ்விலே முன்னேற்றத்தையும் பல ஆச்சரியங்களையும் அளிக்கும் என்பதிலே எள்ளளவு சந்தேகம் இல்லை. இந்த ஆலயத்திலே 365 நாளும் சூரிய ஒளி கருவறையில் உள்ள சிவன் மேலே படுவதாக, சிவன் 365 நாளும் இந்த கோவிலில் உள்ள சிவனை வணங்குவதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஐதீகம். இந்த சர்ப்பம் பூஜை செய்யும் காட்சி பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். ருத்ராபிஷேகர் அப்படின்னா ருத்ராட்சத்திலே ஒரு சிவலிங்கம் மாதிரி பண்ணி இருக்கிறார்.